என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் ஃபோர்ஸில் லான்ச் பண்ணியிருக்கேன். என்ன ஆஹா 2 ஹிட்டு நல்லா கிடச்சிருக்கு. அவ்வளோதான் ஃபஸ்ட்டு. ஸோ ஹாய் கைஸ். ஸோ வித்தியாசமான ஆங்கிள்லேருந்து பார்க்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆங்கிள் மாற்றுறதுக்காக 1-2 கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு எத்தனை நாளாக தெரியுமா, ஒரு 1.5 மாதமாக 1 மாதமாக ஒரே கமெண்ட்டை திரும்பி வந்துக்கிட்டு இருக்கு எனக்கு. அது என்னன்னா வந்து பிளாக் கலர் பேக்ரவுண்ட் மாற்றுங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவு ஒரு சீப்பாக வந்து பேக்ரவுண்டு இப்போதைக்கு மாற்றிருக்கேன். பிளாக் கலர் பேக்ரவுண்டு. ஸோ என்னால் சீப்பாக பண்ண முடிஞ்சால் அது வந்துட்டு பண்ணிடுவேன். ஸோ ஒரு வேளை பேலாம் வந்துட்டு ஹை டிமாண்டு, ஒரு சில பேலாம் நீங்கள் சொல்கிறலாம் வந்துட்டு கொஞ்சம் ஹை டிமாண்டு. இப்போது அக்கிலிஸ் ஜஸ்ட் அக்கிலிஸா ஜி அக்கிலிஸ், ஓகே, டர்போவில் இருக்க ஜி அக்கிலிஸ் சொல்கிறீங்க எல்லோரும். ஸோ ஐ வில் ட்ரை மை பெஸ்ட்டு. மேபி அடுத்த மாதம் இல்லை மே மாதம் வந்துட்டு அதோட கண்டென்ட் வரும், அன்பாக்சிங் வீடியோ வரும். ஸோ இந்த மாதம் என்னால் முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் இந்த மாதம் முடிஞ்சிட்டு, ஸோ அடுத்த மாதம் நல்லா உங்களுக்கு ரேரான ஒரு 2 பே பார்த்து வச்சுருக்கேன். 2 பே இல்லைனா ஒரு ரேரான ஒன்று பார்த்து வச்சுருக்கேன். மேபி அன்பாக்சிங் வரலாம். சரி, ஓகே. இன்றைக்கி வந்து பேட்டில் பண்ண போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக நான் அன்பாக்சிங் பண்ணுவேன், ஆனால் இன்றைக்கி பேட்டில் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து என்னென்னா, நேற்றுக்கே நான் அன்பாக்சிங் போட்டேன், ஆனால் அந்த ஒரு வாரத்தில் வந்து அன்பாக்சிங் மிஸ் ஆகிட்டு இந்த மாதத்தில். ஸோ அது போட்டிருக்கணும், ஆனால் போடலை. ஏன்னா வந்து அது வந்து நான் சேர்த்து வச்சு அடுத்த மாதம் வந்து போஸ்ட்பான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்த மாதம் எப்போன்னு நான் சொல்லிடுறேன். அன்றைக்கி வந்து சனி ஞாயிறு 2 நாளுமே வந்து அன்பாக்சிங் வந்துடும். இல்லைனா வந்து புதன் எப்போமாவது வந்து ஒரே வாரத்தில் 2 அன்பாக்சிங் வந்துடும், ஓகேவா? ஸோ அது மாறாது. ஸோ இன்றைக்கி வந்து பேட்டில் வீடியோ. யாரை வச்சு பேட்டில் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பேவை தூக்குங்கடா, மாங்கா எக்ஸ்கேலியஸ், அதாவது எக்ஸ்ட்ரீம் ஃபோர்ஸ் எக்ஸ்கேலிபர், இவனை வச்சு தான் பேட்டில் பண்ண போகிறோம். என்ற டிரைவர் மட்டும் இல்லை, இந்த டிரைவர் தான் வந்துச்சு, மற்ற எல்லாமே ஒரிஜினல் டக்கரட்டோமி தான். ஸோ சுற்றும் போது இந்த இடத்துல வந்துட்டு நல்ல ஒரு ஏதோ லைட் அடிக்கிற ரெட்டு மாதிரி ரெஃப்ளெக்ட் ஆகும் லைட்டுக்கு. அண்ட் இங்கே ஒரு ஸ்வாட் வர கொடுத்துருக்காங்க. என்கிட்ட ஸ்டிக்கர் மட்டும் இல்லை, மற்றபடி எல்லாமே இருக்குது, பார்க்க நல்லாயிருக்கு. இவன் கூட யாரை பேட்டில் பண்ண போகிறோன்னா, மற்ற பிளேயர்ஸ் வாங்கடா, இவங்க எல்லோரும் தான். ஒன்று பார்த்துருவோம். பீஸ்ட் பிஹாமத், ஜீனோ எக்ஸ்கேலியஸ், முன்னாள் டான் ஸ்டாம்ஸ் பிரைசன், அதுவும் கிரீன் வேரியண்ட். அதுக்கப்புறம் வந்த டான் சாமுராய் வேல்ட்ரியாக், விக்ட்ரி வேல்ட்ரியாக், நம்ம வச்ச பேர் சாமுராய் வேல்ட்ரியாக். இப்போ இருக்க டான் டூம் சைசர், அதாவது டார்க் டூம் சைசர். இப்போ இருக்க ஒரு புது டான், இப்போ வந்த டான்னா அது நம்மளோட டூம் சைசர் மட்டும்தான். எல்லாருமே அடிச்சுன்னு இருக்கானா, புது டான், புதுசாக இருக்க டான் விக்ட்ரி வேல்ட்ரியாக்கும் சரி ஸ்டாமியும் சரி தோக்கடிச்சான். அதுக்கு தனியாக வீடியோ போடலையோ, அப்படிதான் நினைக்க. இது விக்ட்ரி வேல்ட்ரியாக தோக்கடிச்சிட்டான், அதனால் இவனை டான் அறிவிக்கலை, இன்னும் ஃபுல்லாக வந்துட்டு அறிவிக்கலை. ஸ்டாம்ஸ் பிரைசன் கூட தான் போட்டான். அவன் ஸ்டாம்ஸ் பிரைசன் தோக்கடிச்சிட்டான், ஆனால் இவனை இன்னும் டான்னு சொல்லிட்டு அறிவிக்கலை. ஏன்னா வந்து எல்லாருமே ரீபேட்டில் காட்டிருந்தீங்கல்ல, எல்லாருமே வந்துட்டு ரீபேட்டில் காட்டிருந்தீங்க. ஸோ அதனால் ரீபேட்டில் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்துட்டு இது எக்ஸ்ட்ரீம் ஃபோர்ஸ் எக்ஸ்கேலிபர் கூட போட்டு பார்த்துருவோம். நான் போய் முதல்ல ஸ்டேடியம் மட்டும் வரேன். ஸ்டேடியம் எடுத்தாச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டேடியமே கொஞ்சம் சின்னதாக தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து வச்சிருக்க ஆங்கிள் அப்படி இருங்க, லைட்டாக ஆங்கிள் மாற்றி விட்றேன். ஸோ இப்போ கொஞ்சம் ஆங்கிள் பார்க்க நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஆங்கிள் பிடிச்சிருந்ததா இல்லைனா செகண்ட் ஆங்கிள் பிடிச்சிருக்கான்றதை சொல்லுங்கள். ஸோ நான் எந்த ஆங்கிள் பேட்டில் ஃபீல்டுக்கு கரெக்டாக இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட் ஆங்கிள் வந்து நான் பேட்டில் ஃபீல்டில் இல்லை, இது வந்துட்டு பேட்டில் ஃபீல்டில் இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், அதை வச்சு நான் வந்து ஓகேவா இல்லையா அப்படின்றத நான் பார்த்துக்கிறேன். ஸோ முதல்ல நான் வந்துட்டு யாராக இருக்க போகிறேன்னா, முதல்ல வந்து நம்ம கண்டஸ்டன்ஸ்லாம் அங்கே வச்சுருவோம். வாங்கடா கண்டஸ்டன்ஸ், அப்படியே லைனாக வைப்போம். அப்படியே லைனாக வச்சாச்சு. அப்படியே ஆர்டர் படி லான்ச் பண்ணிடுவோம். முதல்ல வந்துட்டு பீஸ்ட் பிஹாமத் இறங்க போகுது. ஓ ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் ஃபோர்ஸில் லான்ச் பண்ணியிருக்கேன். என்னடா ஜீனோ எக்ஸ்ட்ரீம் ஃபோர்ஸ் எக்ஸ்கேலிபர் ஃபஸ்ட் ஆயிட்டு
அன்பாக்சிங்கில் கூட ஃபஸ்ட்டாக விளையாடா கைஸ். முறையாக இந்திய வரலாற்றில் முதல் முறையாக பிகாமத்து டைமாக பஸ்ட்டு பண்ணியிருக்கு. அதுவும் மாங்காஜென்னை. அதுவும் எக்ஸ்ட்ரீம் ஃபோர்ஸ் எக்ஸ்காலிபரை ஃபஸ்ட்டு டைமாக பீஸ்ட் பிகாமத் பஸ் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் பீஸ்ட் பிகாமத் பஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. இது பஸ்ட் ஆயிருக்கு, ஆனால் பீஸ்ட் பிகாமத் யாரும் பஸ் பண்ணதே இல்லை. ஃபஸ்ட்டு டைமாக எக்ஸ்ட்ரீம் ஃபோர்ஸ் எக்ஸ்காலிபரை பஸ் பண்ணியிருக்கான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு பீஸ்ட் பிகாமத் பஸ் பண்ணது பிடிச்சிருக்கா அப்படின்னு நான் வந்துட்டு பீஸ்ட் பிகாமத்துன்னு கீழே பீஸ்ட் பிகாமத் பயலுக அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டை போடுங்க. ஓகேவா? பார்ப்போம் எத்தனை பயலுக இருக்காங்க பீஸ்ட் பிகாமத்துக்கு. ஸோ ரெண்டாவது பேட்டில் ரெண்டு பேட்டில் பண்ணுவோம் கைஸ். ஒரு 3 பாயிண்ட்டு. ஓ ஸ்டேடியமே அதிருது கைஸ். ஸ்டேடியமே செதறுது விட்ட லான்ச்சில். முதல்ல யாருக்கு ஸ்டாமினா போக போகுது? பீஸ்ட்டுக்கு தான். ஸோ எக்ஸ்கேலியஸ் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கு. ஸோ ரெண்டாவது பேட்டில் இந்த வாட்டி எக்ஸ்கேலியஸை முதல்ல விட்ருவோம். இதை ரிங் அவுட் ஃபினிஷ்லாம் சொல்ல முடியாது. சொல்லப்போனால் இது ரிங் அவுட் ஃபினிஷே கிடையாது. ஒன்ஸ் மோர். யாருப்பா அது கமெண்ட்டில் வந்து ஃபுல் ஃபோர்ஸில் லான்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறது? பார்த்துக்கங்கப்பா, ஃபுல் ஃபோர்ஸில் லான்ச் பண்ணால் இதான் நடக்கும். அவ்வளோதான். யாரோ வந்துட்டு என்கிட்ட வந்து ப்ரோ ஃபுல் ஃபோர்ஸில் லான்ச் பண்ணுங்க ப்ரோ நீங்கள் ஒழுங்காகவே இழுத்து உள்ள ப்ரோ, அதனால தான் ப்ரோ அவன் செத்துட்டான், அதனால தான் ப்ரோ அவன் வந்துட்டு பவர் கம்மியாயிட்டு ஸ்டாமினா போயிட்டுன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸை நான் பார்க்குறேன். அதுக்கெல்லாம் வந்துட்டு இதான் பதில். பார்த்தீங்கல்ல, ஃபுல் ஃபோர்ஸில் லான்ச் விட்டான்னா அட்டாக் டைப்பு எந்த டைப்பாக இருந்தாலும் சரி ஒன்று வெளியே போயிடுவாங்க, இல்லை ஓவர் பவர்டாகி ஆர்பிஎம் அதிகமாகி சட்டு நின்றுவாங்க. அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக வர்றது. ஓ அவ்வளோதான் கைஸ். பீஸ்ட் பிகாமத் பஸ்ட் ஆகிட்டு. சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். என்னடா இன்னும் பஸ்ட் ஆகலையே நினச்சேன், பஸ்ட் ஆகிட்டான். ரெண்டுக்கு 2 அப்படின்ற முறையில் ஈக்குவலாக இருக்காங்க. அடுத்த பாயிண்ட். ஓ இறங்கின மாதிரி செகண்ட் ஒரு அடி. இப்போ புரியுது பீஸ்ட் பிகாமத்தோட உண்மையான பவர். ஸோ இதில் ஜெயிச்சது பீஸ்ட் பிகாமத் தான். எக்ஸ்ட்ரீம் ஃபோர்ஸ் எக்ஸ்காலிபரை வெளியே தள்ளி ஒரு அளவுக்கு நம்மள்கிட்ட பவர் இருக்குது, பரவாயில்ல. ஸோ நமக்கு ஒரு வின்னர் கிடச்சிட்டாரு. இங்கே தூக்கி சொரு ஸ்ப்ரைசன், ஸ்டாம் ஸ்ப்ரைசன், க்ரீன் வேரியண்ட், ஆனாலும் ஸ்டாக் காம்போஸ். ஸோ ட்ரை பண்ணிடலாமா? நான் தேடி சொல்லியடி ஃபுல் பவர் கைஸ், தேடி சொல்லியடி. ஓ ஃபஸ்ட்டு ஒரு குட்டு ஆட்டி பறந்தது. ஓ ஸோ எக்ஸ்காலியஸ் லேயரு செதறி ஓடுது வெளியே. ஸ்ப்ரைசன் இப்போ தான் நிற்கிது. சென்டருக்கு தாங்க கைஸ் வந்திருக்கான். ஸோ சரியான அட்டாக்கு வந்து ஒரு ஹிட்டு தான் விழுது. விழுந்த ஸ்ட்ரைக்கில் லேயர் சுற்றிட்டு போய் வெளியே விழுந்துட்டு, லேயர் ஒரு பக்கம் போகுது, உள்ளே கிடக்க டிஸ்கை அடித்து வெளியே நோட்டிட்டான். டிரைவர் அடித்து வெளியே நோட்டிட்டான். டிஸ்க் மட்டும் தான் இருக்குது. தோத்துக்கிட்டே இருக்கியடா இன்னைக்கு போகிறா, தோத்துக்கிட்டே இருக்கியடா. என்னடா நாள் சரியில்லையாடா உனக்கு? ஸோ வாங்க அடுத்த லான்ச்சை பண்ணிடுவோம். இந்த லான்ச்சா தப்பிக்க பாடுறா எக்ஸ்காலியஸ். நெத்தியடி சொல்லியடி, நெத்தியடி சொல்லியடி. மீண்டும் அதே தான். வணக்கம். என்ன கோட்டச்சாமி? ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லையா? அங்கே டிரைவர் மட்டும் தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸ்டாமே வெளியே போயிட்டு. ஆனால் கைஸ் என்னடா கொடூரமாக இருக்குது. இதை வந்துட்டு நான் பஸ் ஸ்டாண்டு முதல்ல வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரீம் ஃபோர்ஸ் தான் ஒரே ஒரு லான்ச்சு கைஸ், என் மன ஆறுதலுக்காக. ஏன்னா வந்து விடும்போதெல்லாம் வெளியே போயிடுறான். இவனை முதல்ல விட்டுறான், வெளியே போயிட்டான். போங்கடா
அவ்வளோதான், ஃபோர்ஸ் குறைஞ்சிட்டு இந்த வாட்டி. அவ்வளோதான் இங்கோட்டு. ஓ, டபுள் பஸ் ஃபினிஷ், சைமல்டேனியஸ் பஸ் ஃபினிஷ். ஒன்று இன்னும் நம்மளால் தப்பிச்சிருப்பான். சரி, ஓகே. எக்ஸாம்பிள் லான்ச்சும் முடிஞ்சிச்சு. இவங்ககிட்டையும் தோத்துட்டா நம்ம எக்ஸ்ட்ரீம் ஃபோர்ஸ் எக்ஸ்கேலிபர். தோத்துக்கிட்டே இருக்கியடா, இவனையும் தூக்கி இங்கே வைப்போம். ஸோ அடுத்து ஜீனோ எக்ஸ்கேலியஸ். நாடுறேன் மதிரா. டேய் நாடுறேன் டாடி, நாடுறேன். Go on, tell them. அதாவது போன ஜென்ரேஷன் ஜீனோ எக்ஸ்கேலியஸு, எக்ஸ்ட்ரீம் ஃபோர்ஸ் எக்ஸ்கேலியஸு, சர்ஜ் எக்ஸ்கேலியஸ் மட்டும் தான் கலெக்ஷனில் பாக்கி. அதையும் வாங்கிட்டா தனியாக ஒரு வீடியோவே போடலாம், 3ல் எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. பங்கமாக இருக்கும். ஸோ வாங்க ட்ரை பண்ணுவோம், ஓகேவா? எனக்கு அன்றைக்கே கமெண்ட் வந்துட்டு, என்றைக்கு எக்ஸ்ட்ரீம் ஃபோர்ஸ் எக்ஸ்கேலிபர் நான் வந்துட்டு வீடியோ போட்டானோ அன்றைக்கே கமெண்ட் வருது, சர்ஜ் எக்ஸ்கேலியஸ் வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. வாங்குவோம், உங்கள் ஆசையும் கெடுப்பானே, வாங்குவோம். ஸோ முதல்ல வந்துட்டு ஜீரோ விட்ருவோம். ரெண்டுத்துக்குமே ஃபுல் ஃபோர்ஸாக கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா, அவ்வளோதான் ஸ்டாமினா போய்ட்டு. முதல்ல எனக்கு தெரிஞ்சு ஜீனோ தான் கீழே விழுக்கும். முதல்ல அவனை தானே விட்டேன். அவ்வளோதாங்க, எவனை முதல்ல விட்றானோ அவன் தான் கீழே விழுவான். இப்போ நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரீமை விட்றேன். ஆஹா, 2 ஹிட்டு நல்லா கிடச்சிருக்கு. அவ்வளோதான் ஃபஸ்ட்டு. தொத்துக்கிட்டே இருக்கியடா. இவனும் பஸ் பண்ணிட்டான், இவனும் டிரைவரையும் தள்ளி விட்டான். ஏடா இன்னைக்கு உண்மையிலே எக்ஸ்ட்ரீமுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு அவனுக்கு 7.5 சனி உச்சத்தில் நிற்கி, என்னன்னே தெரில, அடி தலை உச்சத்தில் நின்று அடி குடி போட்டு ஆடுறாப்புல 7.5 சனி. இன்றைக்கி பூரா எங்கே பாருங்க, விட்டுருந்தா இவனும் ஃபஸ்ட்டு. இன்றைக்கி பூரா வந்துட்டு இவனுக்கு இவன் வர எல்லாமே இவனுக்கு பஸ் பண்ணுறான்லே, இவங்ககிட்டையும் பஸ்ட் ஆகிட்டான். ஜீனோ அவனோட போன வெர்ஷன் இல்லையா? ஸோ அப்போது எக்ஸ்ட்ரீம் ஃபோர்ஸ் எக்ஸ்கேலிபரோட ஜீனோ எக்ஸ்கேலிஸ் தான் வந்துட்டு பவர் அதிகம். சரி, ஓகே. இவனும் இப்போ வின்னர் தான். இவனையும் தூக்கி இந்த சைடில் கடாசுறேன். இப்போ தெரியுது, இங்கே தெரியுது, இங்கே தான். சரி, ஓகே. அடுத்து விக்ட்ரி வேல்ட்ரியாக், அதாவது எவால்வான சாமுராய் வேல்ட்ரியாக் வர்சஸ் எக்ஸ்ட்ரீம் ஃபோர்ஸ் எக்ஸ்கேலிபர். இவங்ககிட்ட உயிர் இருக்கான்னு பார்ப்போம். ஓ, அவ்வளோதாங்க, ஸ்டாமினா ஓகேயா. விக்ட்ரிக்கு மட்டும் எங்கே இருந்து ஸ்டாமினா இருக்குன்னு தெரியல இவ்வளோ. அதனால தான் இது பேர சாமுராய். வந்துட்டு சாமுராய் முதல்ல விட்டுருவோம். கமான் எக்ஸ்ட்ரீம் ஃபோர்ஸ் எக்ஸ்கேலிபர். இப்போ சாமுராய் எதை முதல்ல விட்றானோ அவன் தாங்க முதல்ல கீழே விடுதான். என்ன பண்ணுறதுங்க பாருங்க, இவன் டபுள் சேபர் மாதிரி அட்டாக்கை யூஸ் பண்ணியிருக்கான். இவன் சாமுராய் முதல்ல விட்றான். ஸோ 1க்கு 1 ஈவனாக இருக்கான்ல. ஓ, விட்ட ஒரு செகண்டுக்கு விழுந்து ஒரு அடி, அப்புறம் பெருசாக அடி விழுந்த மாதிரி தெரில. நல்லா கமெண்ட்ரி இழுக்கும் போது பஸ்ட் ஆகுறான். இன்னைக்கு நான் வருது, அதனால தான் அவன் அடிக்காம விட்டேன். இது பஸ்ஸில் கணக்காகாது. இது வந்துட்டு ஒரு சைமல்டேனியஸ் வெவருங்க. இவன் சென்டருக்கு வந்துட்டான். என்ன நடக்குதுங்க இன்னைக்கு? பேட்டில் ரொம்ப உச்சக்கட்டமாக போயிட்டுருக்க. ஓ, ஏன் தம்பி இப்படி அடிக்கிறாங்க? கைஸ், லேயர் எங்கேயோ போயிட்டு எங்கே போச்சுனே தெரில. நான் போய் லேயர் எட்டு வரேன். நான் பேட்டரிக்கே வரலான்னு சொல்லிட்டு லேயர் பறந்துட்டு அவனை விட்ட ஃபோர்ஸில் ஒரு அடி விழுது பார்த்தீங்களா? அப்போ மோது எல்லாம் செதறி ஓடுது. பேக் எந்த வித டேமேஜ் ஆகாமல் இருந்தாலும் சரி, ஓசிபி தான் இருந்தாலும் பரவாயில்ல. டேமேஜ் ஆனால் மன வருத்தமாக இருக்குல்ல. என்ன தான் வாசியாக இருந்தாலும் டேமேஜ் ஆனால் அதில் மன வருத்தம் எனக்கு தான். ஆல் ஆர் சேஃப் கைஸ், ஆல் ஆர் சேஃப். லாஸ்ட் ஒரு லான்ச்சு. ஆமாம், ஜீனோ கூட 3 பாயிண்ட் நடத்த மாதிரி இல்லையா, 2 பாயிண்ட் தான் நடத்த மாதிரி இருந்துச்சு. ஐயோ, ஜீனோ பட்டில் விட்ட முடியாது. எப்படி பார்த்தாலும் வந்துட்டு வேங்காய் ஸ்கேல்ஸ் தான் ஸ்ட்ராங்கு. ஸோ கைஸ், முடிஞ்சுது. டபுள் பஸ் ஃபினிஷ் பண்ணிட்டான். விக்ட்ரி மேட்ச் முடிஞ்சிச்சு. நான் தெரியாமல் லான்ச் பண்ணிருக்கேன், ஐம் சாரி. லாஸ்ட்டாக இருக்குது டூம்ஸ் பிரைசன். டூம்ஸ் பிரைசன் சொல்லிட்டேன். சரி, ஓகே. அவங்க கூடவே பஸ்ட் ஆகிட்டா நம்ம எக்ஸ்ட்ரீம் ஃபோர்ஸ் எக்ஸ்கேலிபர் இவன் கூட தாக்கு பிடிப்பானா எனக்கே தெரியாது. வாங்க பார்ப்போம். முதல்ல வந்துட்டு டூமை விட்ருவோம். ஏன்னா வந்துட்டு டூமுக்கு ஸ்டாமினா ரொம்ப அதிகம்.
எத்தியடி சொல்லிடி. ஓ ஒரே ஒரு ஸ்ட்ரைக் தான். வேற ஸ்ட்ரைக் நடக்குமா 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 நடக்குமா? அவ்வளோதான், மாங்காக்கு ஸ்டாமினா போயிட்டு. அவ்வளோதான் கைஸ், நம்மளுக்கு ஸ்டாமினா போயிட்டு. ஆனாலும் சென்டருக்கு வந்துட்டு இவன் ஒரு கிளிக்கு கூட அவ்வளோ. யாரா நீ? ஓ ஓ இப்போ பரவாயில்ல. ஃபஸ்ட்டு கொடுப்பான் டூமு, இல்லை சர்வைவல் பண்ணிடுவான், எனக்கே தெரியாது. வாங்க பார்ப்போம். ஸோ சர்வைவல் ஃபினிஷு. டூமுக்கு 2 பாயிண்ட், இன்னும் 1 பாயிண்ட் எடுத்தால் மேட்ச் முடிஞ்சுது. இப்போ டூம் வெளியே போயிட்டான். டூம் வெளியே போனால் கூட மன்னிச்சு விட்றலாம் கைஸ். இந்த எக்ஸ்கேலியஸ் தான் தேடி சொல்லிடி. ஓ நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கு. பஸ் ஃபினிஷ். டூம் பஸ் ஃபினிஷ் பண்ண மாட்டேங்க, அதான் ஒரு மன வருத்தம். சிங்கிள் கிளிக்கு தான் டூமுக்கு டபுள் கிளிக்கு. ஸோ இவனை யாரெல்லாம் தோக்கடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இவனை. டூமை தவிர, அதாவது நம்ம புதுடானை தவிர மற்ற இங்கே இருக்க எல்லாருமே எக்ஸ்ட்ரீம் ஃபோர்ஸ் எக்ஸ்காலிபரை பஸ் பண்ணிட்டாங்க. டூம் சர்வேல் ஃபினிஷ் கொடுத்துருக்கான். அண்டு இவன் ஒரே ஒருத்தனை மட்டும் பஸ் ஃபினிஷ் பண்ணான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோலும் பஸ்ட் ஆகிற நம்மளோட பீஸ்ட் பிகாமத் தான். ஆனால் இதில் என்ன அதிசயம்னா பீஸ்ட் பிகாமத்தை இவனை பஸ்ட் ஆகிற அளவுக்கு இவன் வந்து ஒரு வேஸ்ட் பீஸாக இருக்கான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உன் கலெக்ஷனுக்கு இது ஒர்த்து. நீங்கள் பேட்டில் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து மாங்கா ஜெனில் வந்து இவன் ஓகே. மாங்கா ஜென் கூட பேட்டில் பண்ணும்போது இவன் ஓகே. அதுவே இவனை வந்து ஃபஸ்ட் ஜெனுக்குலாம் எடுத்துகிட்டு வந்து சீசன் 1லேருந்து வர பேஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து பண்ணிங்கன்னா இவன் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்க மாதிரி எனக்கு தெரில. சரி ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த பார்ப்போம். பை கைஸ், பை பை.